அன்னைக்கு காந்தார தேசம் இன்னைக்கு காம்பக்கார். அன்னைக்கு நீ ஜெமினியை போட்டு மகாபாரதத்தை நடத்தி முடிச்ச. ஆனா நம்முடைய வாரிசு ஒருத்தன் இன்னைக்கு இருக்கலாம். இருந்து என்ன பண்ண குண்டு வச்சான். யாரு? பின்லாடன். அமெரிக்காவை வச்சா குண்டு. எத்தனையோ நீ ஓடிச்ச. குண்டு வச்சு எவ்வளோ ஜனத்தை சாவடினா. உன் வாரிசு போவே இல்லை. பேரும் மழையில திருக்கல்லில மைதானி கண்ணில்லாத மைந்தம் மொக்காபடியா ஆமா உங்க அக்கா காந்தாரி துரியானுக்கும் படியோடு சாகணும். அப்பதான் என்னுடைய கையில இருப்பது ஆமாடா தூரி பேர் அம்மா உன்னுடைய மருமக பிள்ளை ஆசை மருமக பிள்ளை துறை துரியோதன சக்கரவர்த்தி உங்களை அதிசீக்கிரமா வரும்படியாக உத்தரவு. அப்படியா? புறப்படு புறப்படு. மகாராஜா மாதவன் நானு வந்திருக்கிறேன். யார் வீட்டு பிள்ளையாய்? நீ சொன்ன மாதிரி நான் போய் சொன்னேன். நான் வந்துக்கிறேன். யாரு வீட்டு பிள்ளையான்னாரு. ஆமா நான் எங்க அப்பா வீட்டு பிள்ளையா வந்துக்கிறேன்னா எதற்காக வந்திருக்கின்றாய்?
மகாராஜா ஆ, நான் எங்க அப்பா மொழியா வந்துக்கிறேன்னு சொன்னாங்க ஆ. என்னதுக்குடா வந்துக்கிறேன்னு கேட்கறாரு முயசா கேட்கோடா. முயசா என்ன சொல்றேன் தெளிவா என்ன சொல்றான்னு கேட்கணும்டா போயிட்டு முதல்ல. பெரியம்மா எத்தின் போட்டு எத்தின் தாட்டி வருது நல்லா போய் பாடி எதற்காக வந்திருக்கின்றாய்? துண்ணு போய் பேரி வந்துக்கிறேன் போய் பேர் வந்து திண்டிவனம் போடா பஸ் ஓட்டுறதுக்கு ஆள் இல்லையா? ஏன் இந்த அருமக்கருமன் வாழ்க்கை அழகு ஒழிஞ்சு நாவகுளம் ஓட்டூர் மகா தளத்தை சேர்ந்த துரசாமி கவுண்டர் ஐயா எம்பெருமான் திருவடி சேர்ந்த காரணத்தால் இந்த நாமகுளம் ஓட்டூரை சேர்ந்த சம்பத்தி ஐயா அவர்கள் அடியானுக்காக அன்பளிப்பாக வாரி வழங்கியது 11 ரூபாய். வாரி வழங்கிய சம்பத் ஐயாவுடைய குடும்பமோ குழந்தைகளோ அவர் செய்த தொழிலும் குறைவில்லா செல்வம் பெற்று வாழ எம்பெருமான் அருள் புரிவார் என்று வாழ்த்தி பெருமைகளை பெற்று ஏன்னா வந்து கேட்டாரு. ஆமா. நான் துண்ணு கோய்த்து போய் வந்தாங்க. துண்ணு கோய்த்து வந்தா திண்டிவனம் போடான்றாண்டாளே. டேய், நீ என்ன சொன்ன? அதான் நான் இங்க வந்துக்கிறேன்னு சொன்னா. நான் வந்து போய் சொல்றேன் நீ அப்படி அப்படி சொல்லிடுற. ஓ நீ வந்த சமாச்சாரத்தை சொன்னமா? உன்னை கேட்டாங்க. டேய், தாய்க்கு மாமன் வந்துட்டு போய் சொல்றா. இப்போ சொன்னீங்க சரி. மகாராஜா காவலன், தாய்க்கு மாமன் வந்திருக்கான். என் தாய்க்கு மாமன் என் தகப்பனாச்சே, இரு நேத்திரம் இல்லாதவராச்சே, தனியா வரமாட்டாரு. அப்படி வந்தாலும் இன்னொரு தானே வருவாப்ல. யாரு வந்து இருப்பது பார்த்து நன்றாக எத்தின்தாடி போட்டு எத்தின்தாடி வருது. தாய்க்கு மாமன் எங்க அப்பன் குட்டி ஓடு அவன் ஒன்றே வர மாட்டான். நீ தானே புடிச்சாடணும். அவன் ஏன்டா வந்துக்கிறான்? ஏய் மர்ச்சனா போச்சனா. என்னடா சொன்னா? இது போய் தாய்க்கு மாமன் வந்துக்கிறாருன்னா தாய்க்கு மாமன் எங்க அப்பா அவன் கண்ணு தெரியாதுவா. நீ தானே தடி கொம்பு குட்டிட்டான்னா அவன் ஏன்டா இங்க வந்துக்கிறான்? உதேவி தாய் மாமன் போய் சொல்றானா தாய்க்கு மாமன் மறுபடியும் சென்று காந்தாரி தேசத்தை ஆளக்கூடிய சகுனி மாமா வந்திருக்கும் போய் சொல்றான். காந்தார தேசத்தை ஆளக்கூடிய ஜகுனி மாமா தங்களை நாடி தேடி ஓடி வந்திருக்கார். அதாவது ஜெகனி மாமாவை அழைத்து வர சொன்னேன் அல்லவா? மாமா வந்து விட்டாரா? அப்படி வந்திருந்தால் மாமாவை ஆடாமல் அசையாமல் முத்து பல்லக்கிலேற்றிக் கொண்டு ராஜ மரியாதையோடு அழைச்சிட்டு. ஆமா அவர் ஆடாத அசையாதிட்டான்னு சொல்றியே. வயதானவரு இரு அவர் ஆடாத அசையாத அப்படியே இட்டான்றிய. அவர் என்ன அப்படி இறங்கி போய்க்குதா? என்னன்னு தெரியல. வயதானவர் இறங்கி போச்சு. என்ன வயதானவர்பா? வயசானவரா? வயசானவனா வந்துக்கிறோம் கேப்பீங்க. ஏய் என்னடா சொன்னா? உன்னை வரசொன்னாரியா? வரசொன்னாருன்னா உன்னை வரசொன்னாருன்னா எதுல? ஆடாத அசையாத முத்து பல்லக்கில ஏத்தி என்கிட்ட கொண்டாந்து கொடுன்னு சொன்னாரு. முத்து பல்லக்கு ஏடா போச்சு? அந்த பையன் தம்பா செய்து விட்டு ஒன்றும் போனேன். அந்த செய்யணும் நாலு செய்யணும் நாலடி செய்யணும் சொல்லிட்டு அதை மொத்தம் சேர்த்து. சரி நம்ம அரண்மனை யானை இருக்குல்ல, யானை எங்க போச்சு? அதை கம்மியா திருவண்ணத்துல பிரிச்சு வரும்போது தனி ஊருக்கு போச்சு. சரி யானை 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 தனி ஊருக்கு போச்சு. குதிரை குதிரையா? குதிரை கொண்டு போச்சு. ஒட்டகம் ஒட்டகமா? ஆமாடா. ஐயோ இப்பதான் முன்னேற்ற நாலாம் நேரத்தை தான் பகுதி பண்ண போச்சு. பாய் புட்டு போய் மொத்த ஒட்டகத்தை அப்படி யார் எடுத்து காவல்காரன்? எனக்கு வயதாக விட்டது. போடாடே வயசாகி போச்சு. போடா. ஆமா ஆமா நான் சொல்ல ஒரு கதை ஒண்ணு சொல்றேன்.
போறேன். கதைனா ரொம்ப பிடிக்கும்டா எனக்கு. பிடிக்குமா? ஆமாடா. சரி. ஒரு ஊர்ல ஒரு நாய். சரி, தலைவி கேட்டுதான் ஆகணும். சரி, நாய் ஒரு அடி எடுத்து வை. அந்த நாய் உடம்பெல்லாம் பட்டு பட்டியா இருக்கும். பட்டுப்பட்டே இருக்கும். இன்னொரு அடி எடுத்து வை. அது என்ன பண்ணி இந்த கோயில் கடை வச்சுக்கிறாங்க பாரு. இங்க போய் இந்த கறி அந்த கண்ணாமலாம் துணிச்சு பாரு. இது மொத்தம் ஜோடி வந்துச்சு. அந்த பட்டியும் இல்ல ஜோய்ப்பும் இல்ல, மொத்தம் உடம்பெல்லாம் ஜோடி ஆகி பார்க்கறதுக்கு அசிங்கமா இருக்குதான். அந்த மாதிரி ஆயிடுச்சு. ஒரு அடி எடுத்து வை. என்ன திரும்ப கத்துக்கியா? அதேதான் நானும் சொன்னேன். இதெல்லாம் கரையாடா. அப்படி நான் பண்ணி அந்த நாள் உடம்பெல்லாம் ஜோடியாகி போச்சு. அப்ப புத்திக்கு போய் டாக்டர் கிட்ட வெயிட் பார்க்கலான்னு போனா அந்த என்ன பண்ணாரு, ஒரு கருவாட்டை சுட்டு அதை நாள்ல கட்டுறா, அது நல்லாய் போடுறாங்க. ஒரு அடி எடுத்து வை. அப்புறம் இந்த கருவாட்டு சுட்டு அது வாயில கட்டலாம், நல்லா இப்படி சொன்னாரு பாரு. இந்த கருவாட்டு சுட்டு வாயில கட்டலாம், அது என்ன பண்ற, அந்த கருவாட்டு வாங்கி அந்த கட்சி தூள்லாட்டு சைட் பண்ணி அது அங்கே சைட் வச்ச தவிர திருப்பாரு. காட்சி மாசியா நீ வேடா நான் யார் ஓட்டுறதா? அது வாழைப்பழம் மகாராஜா ஆப்பிள் பழம் சிம்மாசனம் மரம் மருமகனே. இல்ல நானும் பாக்குறேன். இப்ப என் ஊருக்கு நீங்க ரெண்டு பேரும் முடிச்சு மாமன் என்று மகன் அன்பை பரிமாறிக்கிறா. இப்படிதான் பரிமாறுதா? மாமா அது வாய் வாய் அந்த மாதிரி நான் 5 ரூபாய் 10 ரூபாய் 20 ரூபாய் யாரும் சரி அமருங்கம்மா. ஆகட்ட மருமகனே. ஒண்ணா ஆமா மகனே இதுவா செட்டு என்ன செஞ்சாயப்பா? இதுவா